டெம்பரரியா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி விடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு வருவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் உடைய டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் மோஸ்ட் காமனா நம்ம சஜஸ்ட் பண்றது காப்பர் டீ. காப்பர் டீ அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அதுக்குள்ள காப்பர் காயில் சரவுண்ட் ஆயிருக்கும். இது என்ன மெக்கானிசம்னா, இந்த டிவைஸை யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்ணும் போது இது எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபர்டிலைசேஷன் ஒன்னா சேரத தடுக்கும். யூஸ்வலா இதோடைய டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் டிவைஸ் இன்சர்ட் பண்ணா 3 or 5 இயர்ஸ் வரைக்கும் எஃபெக்டிவ்னஸ் இருக்கலாம். இன்கேஸ் முன்கூட்டியே உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகணும்னா டிவைஸை ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு பிரெக்னன்சிக்கும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இதுல சைடு எஃபெக்ட்ஸ் வருமா டாக்டர்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இது இன்சர்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அண்ட் பெயின் இருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 months போஸ்ட் இன்சர்ஷன் ப்ளீடிங், பெயின் அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா வரலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த காப்பர் டீ மேக்ஸிமம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்காம ப்ரொசீட் ஆயிடும். அண்ட் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேரா டிஸ்பேஸ்ட் காப்பர் டீன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நீங்க காப்பர் டீ போட்டிருக்கீங்கன்னா ரெகுலரா உங்க டாக்டரை பார்த்து ஒன்ஸ் இன் 3 to 6 months செக் பண்ணி அந்த த்ரெட் இன்டாக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை த்ரெட் இன்டாக்டா இல்லைன்னா அது வேற எங்கேயாவது மைக்ரேட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இம்பார்ட்டன்ட். So copper tea is definitely a temporary as well as a safe option for birth control.